அது ஒரு கடைத்தெரு. வயிற்று பிழைப்புக்காக ஒரு பொக்கைவாய் பாட்டி சிறு பிள்ளைகள் உண்ணும் தின்பண்டங்களை எல்லாம் விற்பனைக்காக வைத்திருந்தாள். அப்பொழுது இந்த கடைத்தெருவின் வழியாக ஒரு சிறுவன் வந்தான். அந்த பாட்டியையே உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பாட்டி அந்த சிறுவனிடம் என்னையா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு இந்த சிறுவன் 10 ரூபாயை எடுத்து அந்த பாட்டியுடைய கையில் கொடுத்தான். சரிப்பா, என்ன வேணும் என்று கேட்டதற்கு, எனக்கு எதுவுமே வேண்டாமே, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, எதுவுமே வேண்டாம் அப்படின்னா எனக்கு இந்த 10 ரூபாய் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு கண்ணிமிக்கும் நேரத்தில் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு முத்தம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாளை இதற்குத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தது போல அந்த பாட்டி அந்த சிறுவனை அள்ளி அணைத்து முத்தமலை கொடுத்தாளாம். மீண்டுமாக அந்த 10 ரூபாயை நீட்டி வச்சுக்குங்க அப்படின்னு கேட்டப்ப, என்னையா வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுதான் நான் தான் வாங்கிட்டேனே நிறையா, எனக்கு இது போதும், நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு கேட்டதுக்கு மீண்டுமாக அந்த பாட்டி அந்த சிறுவனை கட்டி அணைத்து முத்தமலை பொழிந்தாளாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நோயற்றவருக்கல்ல நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருதென்பவரான லேவியை தனது சீடராக அழைக்கின்றார், என்னை பின்பற்றி வா என்று. மீண்டுமாக அவருடைய வீட்டிலே பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் விருந்துண்கிறார். இதை பார்க்கக்கூடிய பரிசேயர் சமுதாயத்தை சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள், இவர் ஏன் பாவிகளோடும் நேர்மையாளர்களோடு பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் விருந்துண்ண வேண்டும் என்று கேள்வியை எழுப்புகிறார்கள். அதிலும் ஒரு குறையை பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பதிலை தருகிறார். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன், நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய கடவுள் மட்டுமல்ல, மாறாக பாவிகளுடைய கடவுளும் கூட. புனிதருடைய கடவுள் மட்டுமல்ல, மாறாக வழிதவறி சென்ற ஆடுகளுடைய கடவுளும் தான். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான். ஒரு மனிதனுடைய அதிகபட்ச தேவை, அதிகபட்ச ஆசை, அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னை அன்பு செய்வதற்கு ஒரு ஜீவனாவது இருக்கிறதா என்பதுதான். இன்றைய சமுதாயத்திலே, நமது குடும்பத்திலே அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நமது பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டாராக இருக்கலாம். எல்லா மனங்களுமே ஏங்கி கொண்டிருப்பது இந்த அன்புக்காக மட்டும்தான். தேவைப்படுபவர்களுக்கு இந்த அன்பை கொடுக்காமல் தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் இந்த அன்பை காண்பிப்பதன் காரணமாக இந்த அன்பினுடைய மதிப்பு காணாமல் போய்விடுகிறது. எனவே தேவையில் இருப்பவர்களுக்கு இந்த அன்பை கொடுப்போம், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுதுதான் பாவிகளை அல்ல நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிற வார்த்தை நடைமுறையிலே சாத்தியமாகும். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.